அன்பு நண்பர்களே, இந்த இனிய காலையில் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தியானம் எப்படி நமக்கு முழு விழிப்புணர்வை தருகிறது. அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது முழு விழிப்புணர்வு நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இந்த முழு விழிப்புணர்வை நம்ம நினைவாற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நினைவாற்றல்ங்கிறது நம்ம எப்படி வாழ்க்கையில எடுத்துட்டு போறது, அந்த முழு விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த முழு விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த கணத்துக்கு கணம் நம்ம வாழறோம். அதாவது இந்த செகண்ட் டு செகண்ட் அப்படி நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நாம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கணத்துக்கு கணம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நாம முழுமையா நம்மளுடைய விழிப்புணர்வு, அதாவது ஃபுல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் அவேர்னஸோட நாம வாழறோம். அது எப்படி வாழறோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம், ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றோம். அது மாதிரி நம்ம 100% நம்மளுடைய முழு விழிப்புணர்வு, அதாவது 100% நம்ம அந்த நொடிக்குள்ள கொடுத்துட்டு வாழறோம். அப்புறம் அந்த நொடி எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நாம ஜட்ஜ் பண்றது கிடையாது. அதாவது நம்ம சிம்பிளா போகணும்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் இந்த பேசுறத மட்டும்தான் எனக்கு இருக்கணும். நான் அப்போ வேற எதையும் நாம நினைக்க கூடாது. அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைனா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். அதாவது பி இன் த பிரசன்ட், அதாவது அந்த ஒரு நிகழ் காலத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறது நான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம். கரெக்டா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா 100% அந்த ஒரு என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதுக்குள்ள நாம ஃபுல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கோம். அது எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ண தேவை கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கறிகாய் வெட்டுறோம், காய்கறிகளை தினமா வெட்டுறோம், இந்த வெஜிடபிளை கட் பண்றோம். இப்படி வெஜிடபிளை கட் பண்ணும்போது நம்ம வெறும் வெஜிடபிளை மட்டும்தான் நம்ம கட் பண்றோம், வேற எதையும் பத்தியுமே நம்ம நினைக்கிறது கிடையாது. எந்த ஒரு எண்ணங்களையும் நம்ம அதுக்குள்ள நம்ம என்டர்டெயின் பண்ண மாட்டோம். வெறும் கட் பண்றோம். இப்ப நம்ம காஃபி சாப்பிட்றோமா, காஃபி மட்டும் சாப்பிட்றோம். நடக்கிறத மட்டும்தான் இருக்கும். அதாவது வாக் வைல் வாக், டாக் வைல் டாக் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். எந்த காரியம் பண்றோமோ அந்த காரியத்துக்குள்ள நம்ம முழுமையாக இருக்கும். வேற எந்த விதமான எண்ணங்கள் அதுல நமக்கு இருக்காது. இப்ப நிறைய தடவை நமக்கே தெரியும். இப்ப சாயங்காலமா நம்ம யாராவது கேட்டாங்கன்னா, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பண்ண தடவை தான் நம்ம சொல்லுவோம், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிப்போம். சில சமயம் நினைவும் வராது. ஒரு சொன்னா என்னோ சாப்பிட்டேன், ஒருவேளை தோசையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அந்த ஒரு நொடி நாம சாப்பிட்ட அந்த நேரத்துல நம்ம ஃபுல்லா அங்க கிடையாது. நம்ம நான் வாட்ஸ்அப்பை பார்க்கறோம், இமெயில கொடுக்குறோம், இங்க ஒருத்தர்கிட்ட பேசுறோம். இந்த மாதிரி கவனம் சதறி போய் நம்ம அந்த இடத்துல நம்ம சாப்பிட்றோம். ஆனா சாப்பிடுற வேலை என்னமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் முழுமையா நம்ம அதுல இருக்கோமா, கிடையாது. ஆனா அப்படி நம்ம முழுமையா அதுல இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்தோம்னா, இன்னைக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இது இன்னொரு உதாரணம் சின்னதா சொல்லணும் அப்படின்னம்னா, இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியோட வெளியே போறோம். அந்த வீட்டை நம்ம பூட்டிட்டு போறோம். பூட்டிட்டு போயிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுவோம், வீட்டை வாசக்கதவை நான் சரியா பூட்டினேனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு டவுட் வரும். டவுட் வந்த என்ன பண்ணுவோம், திரும்பி வீட்டுக்கு வருவோம். பக்கத்துல போயிருந்தோம்னா வருவோம். இல்லைன்னா அந்த எண்ணம் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு தடவை வீட்டை பார்த்துட்டு அந்த கதவெல்லாம் பூட்டி இருக்கு, அந்த பூட்டை ஒரு 3 தடவை அப்படி கையில இழுத்து பார்த்துட்டு இது பூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதுவே நமக்கு இது நம்ம மைண்ட்ஃபுல்லாக இல்லாததுக்கு ஒரு உதாரணம். அதுவே நம்ம அந்த இடத்துல கம்ப்ளீட்டா மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா அந்த மாதிரி நமக்கு தேவை இருக்காது. இது பார்க்கணுங்க, நான் பூட்டிட்டேனே, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம முழுவதாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷனோ ஒரு டவுட்டோ நமக்கு வராது. இது நமக்கு புதுசா இன்னைக்கு நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் நமக்கு எத்தனையோ தடவை இந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, படிக்கிறப்ப படி, சாப்பிட்றப்ப சாப்பிடு, விளையாடுறப்ப விளையாடு.
எதுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறப்ப மியூசிக் போட்டுட்டு கேட்டுட்டு இருக்க, எதுக்கு இந்த பாட்டெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க, பாட்டு கேட்கும்போது பாட்டு கேளு, படிக்கும்போது படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரியவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்புறமா நம்ம வந்து இப்போ அதுல இருந்து விலகி போயிடும். அதுதான் இப்ப வந்து நமக்குடைய திரும்பி அந்த எல்லாம் பழதையெல்லாம் தோண்டி பார்த்து நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸ்பெஷலி நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, டீச்சர் கிளாஸ்க்கு வருவாங்க. அதுல வந்து ஒரு 40 45 ஸ்டூடெண்டாவது குறைஞ்சபட்சம் நாங்க இருப்போம். அதுல வந்து யாராவது வந்து ஒத்தராவது வந்து நாங்க என்ன பண்ணுவோம், வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா கவனம் வந்து குறைச்சலா இருக்கும். கவனமே அந்த கிளாஸ்ல இருக்காது. ஒருவேளை அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன பண்றது, இல்லைன்னா அன்னைக்கு அந்த பீரியட் விட்டு போச்சு, எப்படிடா நோட்ஸை வந்து நம்ம வந்து காப்பி பண்ண போறோம், இப்படி எதையாவது இருக்கும். மனதை எங்காரும் வந்து அப்படி போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல பிசிக்கலா பாடி உட்காந்துட்டு இருக்கும். ஆனா மைண்ட் வந்து எங்காவது வேற எதையோ நினைச்சிட்டு வேற இடத்துல போயிருக்கும். இந்த டீச்சருக்கு அது எப்படிதான் தெரியும்னு தெரியாது. ஒரு சின்ன சாக் பீஸ், உடஞ்ச சாக் பீஸ் எல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த குட்டி குட்டி சாக் பீஸ்ல இருந்து ஒரு சாக் பீஸை எடுத்து அப்படி கரெக்டா அப்படி போடுவாங்க. அது வந்து 4வது ரோல வந்து 4வது வரிசையில வந்து 5வது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி இருந்தான்னா டக்குன்னு அவனுக்கு வந்து அந்த தலையில இந்த இடத்துல போய் இப்படி படும். அவ்வளவு பர்ஃபெக்டா அதை த்ரோ பண்ணுவாங்க. அது 5வது வரிசையா இருந்தாலும் சரி, 2வது வரிசையா இருந்தாலும் கரெக்டா அப்படி தூக்கி போடும்போது அது போய் அவங்க கிட்ட அப்படி கரெக்டா படும். பட்ட உடனே அப்படி ஒரு கண்ணை திறந்து இப்படி பார்க்கும்போது ஒரே வார்த்தை கேட்பாங்க, என்ன பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்டா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீ வந்து உடலளவுல உட்காந்துருக்கோம், மனசு எங்க போய் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுவே அவங்க வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த சாக்கு வந்து நம்ம தலையில விழும்போது திரும்பி வந்து நம்மள கவனத்துக்கு கொண்டு வர்றது. இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய தடவை இந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் நமக்கே வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது மைண்ட்ஃபுல்னஸை நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது, இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. இதை பண்ணிடலாமே, அது ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா இதுக்கு கொஞ்சம் பழக்கம் தேவை. இந்த பழகிட்டோம்னா அப்புறமா இதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம பழகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் வேலை. இல்லைன்னா இந்த சாக் போடுற மாதிரி நாம நம்மளே அடிக்கடி செக் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா, இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு பங்களா முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்காந்தா யார் வராங்க, எப்போ வராங்க, எப்படி வராங்க, அவங்கள அனுப்பணுமா வேண்டாமா, அவங்க எப்ப எந்த நேரத்துல அங்க வெளியே போறாங்க, இதையெல்லாம் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அவர் டியூட்டி அதுதான். அந்த மாதிரிதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. நம்ம உள்ள என்ன எண்ணங்கள் வருது, என்ன மாதிரி எண்ணத்தை நம்ம வந்து வெளியில இருந்து அலோவ் பண்ண விடுறோம், அதை நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்றோம், இது தேவையா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நமக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுக்கு பவர் இருக்கு. அப்படி அந்த பவர் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம மனதை எப்படி இருக்கும், நம்மளுடைய மனநிலை என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும், சேஃபா இருக்கும், தேவையானது மட்டும் இருக்கும், வேண்டாத குப்பையெல்லாம் உள்ள போகாது. அந்த மாதிரி வந்து கிளீனா வச்சுக்கக்கூடிய ஒண்ணு. அதான் ஒரு புக்ல வந்து சொல்றார் வந்து, த த மேன் ஹூ சோல் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புஸ்தகத்துல வந்து இந்த ராபின் சர்மா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அவர் சொல்லுவார், நீ மனதை வென்றுட்டன்னா இந்த உலகத்தையே வென்றுட்ட அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து இஃப் யூ கான்கர் யுவர் மைண்ட் யூ கான்கர் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸை நம்ம ஆன் பண்ணி விடும்போது இது வந்து நமக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. அதே மாதிரி வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது இந்த முழு விழிப்புணர்வுங்கிறது நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள வருது. அதாவது வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த முழு விழிப்புணர்வு வருது. ஆனா இந்த முழு விழிப்புணர்வு தியானம் அல்ல. அதாவது இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன், இந்த தியானம் வந்து நமக்கு இந்த முழு விழிப்புணர்வை கொண்டு வருகிறது. ஆனா இந்த முழு விழிப்புணர்வு தியானம் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நாம வந்து முழு விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நமது மனம் வந்து அலர்ட்டா இருக்கு, நம்ம மைண்ட் அலர்ட்டா இருக்கு, ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றோம், எது பண்றோம், எப்படி பண்றோம், இது அப்படிங்கிறத முழுமையாக அதுக்குள்ள வந்து நனைஞ்சிருக்கு. அதுக்குள்ள எதையேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறதுல மட்டும் நம்ம மனது வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. ஆனா மெடிடேஷன்ங்கிறது என்ன, நம்ம வந்து நம்ம மனசை காலி பண்றோம், மனசோட டப்பாவை வந்து காலி பண்ணிடுறோம். அதுல ஒரு எண்ணமுமே இல்லாம அதை நீட்டா கம்ப்ளீட்டா காலியாக வைக்கக்கூடிய ஒரு
ஒரு ஆக்ஷன் தான் வந்து நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து நம்ம அதுதான் சாரி, அதுதான் வந்து நமக்கு மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறது சொல்றது. அதாவது தியானம்ங்கிறது நம்ம வந்து மைண்டை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுறோம். உள்ள எந்த விதமான எண்ணங்களுமே நமக்கு கிடையாது. ஜீரோ தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டில்னஸ்ல கொண்டு போறது தான் நம்மளது மனம் இருக்கக்கூடிய நிலை தான் தியானம் அப்படின்னு சொல்றது. ஆனா வந்து நம்ம இதுவே வந்து மைண்ட்ஃபுல்னஸ், முழு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றது கம்ப்ளீட்டாக நம்ம மனது வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிற வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா வந்து நாம இந்த மைண்ட்ஃபுல்னஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாம தியானத்துக்குள்ள ஆழமாக போகலாம். தியானத்துக்குள்ள ஆழமாக போகணும்னா இந்த முழு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அதனால வந்து இந்த தியானம், இந்த முழு விழிப்புணர்வு, அதாவது மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ரெண்டுமே நமக்கு ரெண்டு இறக்கைகள் மாதிரி அப்படின்னு வந்து பத்ரிஜி அவர்கள் சொல்றார். மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ஆர் டூ விங்ஸ் ஆஃப் அ மேன் அப்படின்னு சொல்றார். இந்த இந்த எப்படி வந்து ஒரு பறவைக்கு ரெண்டு பக்கம் இறகுகளும் தேவையோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டுமே தேவை. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து மெடிடேஷன், அதாவது முழு விழிப்புணர்வு, இந்த தியானம், இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு இரண்டு இறக்கைகள் மாதிரி. இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சமநிலையில இருக்கு. அதனால வந்து இது ரெண்டுமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். மெடிடேஷன் வரும்போது மைண்ட்ஃபுல்னஸையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அந்த அதாவது மிரக்கல்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல வந்து திக் நாத் ஹான் அப்படிங்கிறவர் வந்து வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது வந்து அவர் வந்து ஒரு வியட்நாமை சேர்ந்த ஒரு புத்த துறவி. அவர் சொல்லும்போது என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த முழு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு உயிரோட்டம் மாதிரி. அந்த உயிரோட நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த உயிரோட்டமான ஒரு நிலையில நாம இருக்கும்போதுதான் நமக்குள்ள எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு, அதே மாதிரி இந்த எவ்வளவு அதிசயங்கள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாமளே ஒரு அதிசயம் தான். அந்த அதிசயத்திலும் அதிசயம் நமக்குள்ள வந்து இந்த மூச்சு வந்து போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக, உள்மூச்சு வெளிமூச்சு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வருஷமாக வந்துட்டு இருக்கு. அவர் கேட்கிறாரு, இது ஒரு அதிசயம் இல்லையா? அதே மாதிரி வானம் ஒரு அதிசயம் இல்லையா? வானத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிசயம் இல்லையா? இந்த விரிந்து பரந்த கடல் அதிசயம் இல்லையா? இந்த காடுகள் அதிசயம் இல்லையா? ஏன் இந்த புவியே உனக்கு அதிசயம் கிடையாதா? இந்த மாதிரி ஒரு அதிசய உலகில நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த அதிசயத்தை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கன்னு சொன்னா, நாம அந்த நேரத்துல வந்து அந்த முழு விழிப்புணர்வுல நம்ம இல்லை. அதனால வந்து நம்ம முழு விழிப்புணர்வுல இருக்கும்போது நாம எல்லாருமே அதிசயம், நம்மளை சுற்று அதிசயங்கள் நடந்திருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள இது உதவுகிறது அப்படின்னு சொல்லுவார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்வார்னா, யார்கிட்ட நம்ம பேசுறோமோ முதல் தடவை பேசுற மாதிரி பேசு அப்படிம்பா. உங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்ல உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரராகட்டும், யாரு வந்தாலும் முதல்ல முதல்ல நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேச பழகுங்க. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பண்ணாதீங்க. அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா பேசும்போது அப்படிதான் நம்ம பேசுவோம். வந்து ஓ இவரா, இவர் இந்த மாதிரிதான் இருப்பாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது அவர் சொல்றது பாதி மேட்டர் தான் நமக்கு உள்ள போகும். ஏன்னா அவ்வளவுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் அவர் ஏதாவது சொன்னாரு என்னன்னே என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை கேட்போம், திரும்பி வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுக்கறதா இல்லையான்னு அதுல வேற ஒரு தயக்கம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அதனால வந்து அந்த புத்தகத்துல அவர் சொல்றார், யாரோட நீ பேசினாலும் முதல் தடவை பேசுற மாதிரி எந்த விதமான ஒரு எடை போடுதல் இல்லாம, ஜட்ஜ்மெண்டே இல்லாம முதல் தடவை பேசுற மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்ல, அப்பப்போ வந்து நாம வந்து எங்க இருக்கோங்கிறதையும் நாம வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து வித்யா நீ எங்க இருக்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் இந்த இடத்துல இந்த ரூம்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் மேற்கொண்டு வித்யா அப்படின்னு நமக்கு நாமே வந்து ஒரு கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் போது வந்து நம்ம பதில் அளிக்கிறோம் உடனடியா வந்து, இல்ல இல்ல நான் வந்து இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், மிரக்கல்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் படிச்சிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பதிலை கொடுக்கும்போது நாம வந்து அந்த நேரத்துல வந்து திரும்பி வந்து நம்ம வந்து அப்படி முழு விழிப்புணர்வோடு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நமக்கு புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கு. அதனால வந்து அப்பப்ப நாம வந்து செக் பண்ணணும். ஏன்னா செக் செக் பண்ணாம நாம இருந்தோம்னா ஒண்ணு வந்து நாம வந்து
கடந்த காலத்துல இருப்போம். ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு நிகழ்வையோ ஒரு பேச்சையோ நம்ம நினைச்சிட்டு உள்ள போனோம்னா எத்தனை நேரம் உள்ள இருக்கோம்னு நமக்கு தெரியாம அதுக்குள்ள மூழ்கி போயிடுவோம். இல்ல நம்ம எதிர்காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்போம். நாளைக்கு என்ன ஆகும், நாளை என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது, அது நல்லா இருக்கும்ல, இல்ல அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரப்போறாங்க, நம்ம ஹாப்பியா இருக்க போறோம். இப்படி எல்லாம் நம்ம எதையாவது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒண்ணு நம்ம நம்ம செக் பண்ணா கடந்த காலத்துல இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்துல இருப்போம். நிகழ்காலத்துல நாம இருக்கிற நேரம் குறைத்தல். அப்படி நம்ம நிகழ்காலத்துல வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னம்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்ல, நிகழ்காலத்துல நம்ம வாழறது தான் இந்த முழு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. இப்படி நம்ம முழு விழிப்புணர்வாக நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாடியும் மைண்ட்லயும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் வர்றது. அதாவது நம்ம இவ்வளவு நேரத்துக்கு நம்ம எழுந்திருக்கணும், இந்த இந்த வேலைகளை நம்ம இன்னைக்கு செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம செஞ்சோமா இல்லையா, பண்றோமா இல்லையா, எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நமக்குள்ள பிளான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு போயிடும். அடுத்தது மனதை நாம ஒழுக்கத்துல கொண்டு வர்றதுங்கிறது இந்த வேலைத்தான் முடியும். இன்னும் நம்ம எதை நினைக்கிறோம், என்னென்ன எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு, நெகட்டிவ் எண்ணம் வருதா இல்ல பாசிட்டிவ் எண்ணம் வருதா, அற்புதமான எண்ணங்கள் வருதா, இல்ல எனக்கு வெற்றிகரமான எண்ணங்கள் வருதா, எந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குங்கிறது செக் பண்றது மட்டுமல்ல, நம்ம எப்படி பேசுகிறோம், எந்த மாதிரி பேசுறோம், எந்த வார்த்தைகளால நம்ம பேசுறோம், எந்த டோன்ல பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால செக் பண்ண முடியும். அது மட்டுமில்ல, நாம வெளியே யாருக்கு என்ன வார்த்தைகள் சொல்றோமோ அதை ஒரு தடவை ஒத்திகை உள்ள பார்த்துக்கணும். ஒத்திகை பார்த்துட்டு, ஓ இது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸை ஃப்ரேஸ் பண்ணிருக்கோம், இதை நம்ம வெளியே கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது த்ரீ ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு நாம பார்த்தோம். அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதா, அது பாசிட்டிவான ஒண்ணா, இது பயனளிக்கக்கூடிய ஒண்ணா, எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அப்படின்னு நம்ம யோசித்து அந்த த்ரீ ஃபில்டர் செட்டை நம்ம யூஸ் டெஸ்ட்டை நாம பண்ணிட்டு தான் வெளியே பேசணும்னா எவ்வளவு அளவுக்கு பேசுவோம், எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம மனதுல இப்படி ஒரு முழு விழிப்புணர்வோடு வாழும்போது நாம யார், நாம எதற்காக இங்க வந்திருக்கோம், நம்ம என்ன இத்தினூண்டு சின்ன பர்சன் தானா, இல்ல நமக்கும் ஒரு விஸ்வரூபம் இருக்கு, அந்த விஸ்வரூபத்துக்குள்ள நாம எதனால செய்யப்பட்டிருக்கோம், எந்தெந்த மேட்டர் நமக்குள்ள இருக்கு, உண்மையான உண்மைகள் அப்படின்னு சொல்றது, மெய்யான மெய்ப்பொருள் என்ன, இதெல்லாமும் நம்மளால கண்டுபிடித்து நாம இந்த சின்ன பர்சன் இல்ல, ரொம்ப விரிந்த ஒரு மனப்பான்மை, விரிந்த ஒரு மனதோடு, விரிந்த ஒரு உணர்வோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சமாச்சாரங்களை மட்டும் கணக்கு போடும்போது நம்ம நன்றி சொல்லும் உணர்வுகளும் அதிகமாக இருக்கு. அதே நேரத்துல நம்ம நாம பெரும் வளம், மிகையான வளம் எனக்குள்ள இருக்கு, அது அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அபண்டன்ஸ் வழியாக நம்ம அஹ் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த அபண்டன்ஸ் வாழக்கூடிய வாழ்க்கையானது மிக அழகான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அதுக்கு இந்த தியானத்தின் வழியாக இந்த முழு விழிப்புணர்வு வரும்போது நாம பரிபூரணமான ஒரு மனிதன் அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்றதுக்கு இது இடம் கொடுக்கிறது.